உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் ஒழுங்கா நடக்கணும். அப்படி நடக்காம ஏதாவது தப்பு நடந்துச்சு, அப்புறம் நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். யாருனாலும் இந்த நிச்சயதார்த்தம் நிக்குதோ அவங்கள நான் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னங்க, நிச்சயதார்த்தத்துக்கு தானே போறோம், அதுக்கு எதுக்குங்க துப்பாக்கிலாம் எடுத்துட்டு வரீங்க? ஏய், என்கிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்க கூடாதுன்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன். எங்க எப்படி போகணும், எதை எடுத்துட்டு போகணும்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இப்படி தேவையில்லாம கேள்வி கேட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு. மண்டபத்துக்கு சீக்கிரம் கிளம்பு. ஐயோ, இவர் எதுக்கு துப்பாக்கிலாம் எடுத்துட்டு வராரு? இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஓ, டேய் சொல்றா, நீ இப்ப எங்க இருக்க? அண்ணே, நீங்க சொன்னதுனால நேத்து ராத்திரியில இருந்து நான் மண்டபத்துல தானே இருக்கேன். டேய், பெரிய மச்சான் வீட்ல இருந்து எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. சரி, இப்ப எதுக்கு போன் பண்ண? அத சொல்லு. எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமாண்ணே, உங்க சின்ன மச்சானும் மணிமேகலா அக்காவும் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்க சொன்னீங்கல்ல. ஆமா, அவங்க 2 பேரும் தனியா நின்று பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேனே. என்னடா பேசிக்கிட்டாங்க? அண்ணி, எல்லாரும் வந்ததும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிரும். எந்த பிரச்சனையும் இல்லாம நிச்சயத்தை நிறுத்துறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன நீ பண்ண போறீங்க? கோயில் அருள் பேர் போட்டு உங்களுக்கு ஒரு கர்ஷீஃப் கிடைச்சதுன்னு சொன்னீங்கல்ல தம்பி. ஆமா அண்ணி. அதை என்கிட்ட கொடுங்க. எதுக்கு கேக்குறீங்க அண்ணி? சொல்றேன், கொடுங்க தம்பி. இதுதான் அந்த கர்ச்சீஃப், இந்தாங்க. இந்த கர்ஷீஃப் அந்த பொண்ணோடது தானே, உங்களுக்கு நல்லா தெரியுமா? நிச்சயமா இந்த கர்ச்சீஃப் அந்த பொண்ணோடது தான் அண்ணி. கர்ஷீஃப்ல இதயம் வரைஞ்சு அதுக்கு நடுவுல அருள்ங்கிற பேர் இருக்கிறத பார்த்தா அந்த பொண்ணுக்கு அருள் மேல கண்டிப்பா விருப்பம் இருக்குன்னு தான் அர்த்தம். அவ விரும்புற பையனுக்கு நிச்சயங்கிறப்ப அந்த பொண்ணு கண்டிப்பா இந்த நிச்சயத்துக்கு வருவா. ஆமா அண்ணி, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கர்ஷீஃபை வச்சே நாம அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். டேய், அந்த கர்ச்சிப்பை விட்டுட்டு போனவன் எவனு தெரியலையே. நினைச்சேன் இதுங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தொலைங்க. அண்ணே, நான் இப்ப என்ன பண்றது? டேய், நீ அதுங்க 2 பேர்த்தையும் கண்காணிச்சுட்டே இரு. அந்த கர்ச்சிப்பை விட்டுட்டு போனவள அதுங்க கண்டுபிடிச்சிருச்சுன்னா எனக்கு உடனே சொல்லு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. முடிஞ்சா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அந்த சிரிக்கி யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். சரியா? சரிங்கண்ணே. அக்கா, இந்த Dress நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்லக்கா? அம்மா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லையே. ஏ வானதி, என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? புடவை கட்டல, நகை போடல. போ, உங்க அப்பா நேரமாச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. கிளம்புங்க, போங்க. கூட்டிட்டு போடி. வாக்கா. யாரு? சொல்லுங்க. மிஸ் நந்தினி? ஆமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. என் பேர் ராம். BLM கம்பெனி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கல்ல? ஆமா சார். அந்த கம்பெனில இருந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன். ஐயோ, வெரிஃபிகேஷனுக்கு இன்னைக்கு வருவாங்கன்றத மறந்தே போயிட்டேனே. இப்போ எங்க இருக்கீங்க? நான் என் வீட்ல இல்ல.
நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு தான் மேம் வரேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லி மண்டபத்து அட்ரஸ் கொடுத்தாங்க. நான் இப்ப மண்டபத்துக்கு வெளியே நின்று தான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ, மண்டபத்துக்கே வந்துட்டாரா? இவர் மட்டும் கல்யாணி அத்தை கண்ணுல பட்டு அன்னைக்கு நம்ம இன்டர்வியூக்கு போனது பத்தி ஏதாவது உளறி வச்சுட்டாருன்னா நம்ம மாட்டிக்குவோமே. இவரை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணுமே. என்ன பண்றது? மேடம் லைன்ல இருக்கீங்களா? சார், என்ன சார் இன்ஃபார்ம் பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? திடீர்னு வந்து நிக்கிறேனா? ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தோம். நேத்து கம்பெனில இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல? ஆ, சொன்னாங்க சார். ஆனா நீங்க வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு தான் வருவீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். ப்ளீஸ் சார், கோச்சிக்காம இன்னொரு நாள் வர முடியுமா? மேடம், உங்களுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கிறத நேத்து கால் பண்ணப்பவே சொல்லி இருந்திருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல? சாரி சார், வேலை கிடைச்சிருச்சுங்கிற எக்ஸைட்மெண்ட்ல இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ங்கிறதே சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றது கம்பெனி தான். அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வெரிஃபிகேஷனுக்கு ஒத்துழைக்கலன்னு தான் நான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். சார், அப்படி எதுவும் ரிப்போர்ட் கொடுத்துறாதீங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலை சார் இது. எனக்கு நிச்சயங்கிறதுனால என்ன வெளியவே அனுப்ப மாட்டாங்க சார். அதனாலதான் இன்னொரு நாளைக்கு வர முடியுமான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். யார் இவன்? நம்ம சொந்தக்கார மாதிரியும் தெரியலையே. அவன் கட்டி இருக்கிற டை, போட்டிருக்கிற ஷூ எல்லாம் பார்த்தா இவன் நிச்சயத்துக்கு வந்த மாதிரியே தெரியலையே. ஏதோ கம்பெனில இருந்து வந்த மாதிரியே இருக்கானக்கா. அவன் எதுக்கு நம்ம கிட்ட நந்தினியை பத்தி கேட்டான்? போன்ல வேற யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன? அவளுக்கு வேண்டப்பட்டவன் நமக்கு வேண்டவே வேண்டாதவன். அதனால அவனை விட்டு தொலை. உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது மேடம். நீங்க தான் வரணும்னு இல்ல, உங்க ரிலேஷன் யாராவது கூட அனுப்பிச்சு வைங்க. அவங்க வந்து கையெழுத்து போட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டா போதும். இல்லக்கா, அவனை பார்த்தா ஏதோ தப்பா தோணுதுக்கா. இருக்கா, அவன் யாருன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைக்க போற நேரத்துல இதனால உங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடக்கூடாது இல்ல? அதனாலதான் சொல்றேன், உங்க ரிலேஷன் யாரையாவது அனுப்பிச்சு வைங்க. இப்ப என்ன பண்றது? இல்ல சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நானே வந்து வாங்கிக்கிறேன். வாங்க, நான் வெளியவே வெயிட் பண்றேன். இருக்கா தம்பி? ஐயோ, எதுக்கு இந்த ஆளு நம்மள கூப்பிடுறான்? நந்தினியை பத்தி என்கிட்ட கேட்டீங்கல்ல, யார் நீங்க? எதுக்கு நந்தினியை பார்க்கணும் நீங்க? அதான் கேட்டதுக்கு திட்டி விட்டுட்டீங்களே, அப்புறம் எதுக்கு சார் திரும்ப வந்து அதை பத்தி கேக்குறீங்க? இல்ல, உனக்கு ஏதாவது உதவி பண்ணலாமேன்னு தான் கேட்டேன். நான் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன் சார். அப்படின்னா ஒன்றும் புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. நந்தினி எங்க கம்பெனியோட இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிருக்காங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.